ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸಂಕೋ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ತೆಚ್ಚಂತಿ ಇಮ್ತಿಯಾಸಕ್ಕೋಸ್ಕರ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்தில் வந்து அதை வந்து வத்தல் மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் 2 நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்னா, இங்கே பாருங்கள், வெறும் டேப்லெட்டாகவே இருக்குது. ஃபுல்லாகவே முடியல என்னால். ஒரு 2 டேஸாக வந்து ஹெட்டேக் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின், அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி, இந்த மாதிரி ஆனதுமே டாக்டர்கிட்ட போனதுமே மேபி ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. நேற்று தான் ஓரளவுக்கு ஈவினிங் அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வேலைக்கிழமை வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்ததுனால இந்த 2 ரிங் வாங்கினேன். இது வந்து ஹார்ட் போட்ட ரிங். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் ஃப்ளவர். எனக்கு இந்த 2 கையில் போடணுன்னு ரொம்ப ஆசை. அதுலேயுமே வந்து கோல்டில் போடணுன்னு ரொம்ப ஆசை. அது நம்ம அதிகமாக யோசிக்கிறேன். அது இது வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். எப்போவுமே வந்து ஸ்டோன் தான் வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோன் வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டிக்கர் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து மாமா வீட்டுக்கு போகணும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு மங்கள் சூத்திரம் வாங்கியிருக்கேன். புதுசாக போட்டு போகணும்ல, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கிருஷ்ணருக்காக நானே என் கையால் வந்து செஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட பீட்ஸ் இருந்ததுனால நான் வந்து சாமிக்கு வந்து சின்ன மாலையாக வந்து நான் வந்து செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், சின்ன மாலையாக வந்து நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சின்னதாக நாளையிலேருந்து தான் நான் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே போட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கைக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம அப்போது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ரிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய தாலி, அதை வந்து மங்கள்சூத்திரம்னு சொல்லுவாங்க ஒடிசாவில், அது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நம்புகிறேன் இதே மாதிரி சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து தமிழ்நாட்டுக்கு போக போகிறாங்க. நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீட்மெண்ட் வந்து நிற்பாட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 80,000 அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தினமும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போடும்போது, அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுக்கும்போது என்னால் நானே கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தேன். ரொம்ப வந்து சோர்ந்து போகிற மாதிரி, ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே அப்படி இருக்காது. அவரும் கிளம்பிடுவார். லைஃப்பில் என்ன கிடைக்கணும்னு நினச்சா அதுதான் கிடைக்கும். கிடைக்காததுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நினைக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வேண்டாம், நீங்கள் இன்னும் சின்ன வயசு தான், 24 தான் உங்களுக்கு, இதுக்கு மேலே வந்து வயசு இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அவங்க சொல்லியிருந்த உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும், நான் கேட்கல. அதனால் பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இதே மாதிரி இருந்துச்சா. குழந்தை நின்னதுமே எனக்கும் ஒரு ஹோப் கிடச்சிச்சு, கண்டிப்பாக எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு வந்து மோசமாக நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி ஓகே, எது இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆல்ரெடி சொன்னது தான். தேவையில்லாமல் நான் வந்து டிப்ரெஷன் போய் எனக்கு தான் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. இன்னுமே என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் இன்னுமே பெருசாகிட்டே இருக்கும். சரி ஓகே, அது வரும்போது வரட்டும், விடுங்க. ஓகே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சோம். மார்னிங் வந்து மிஷின் கொடுத்து தான் நாங்கள் வந்து அரைக்க வச்சோம். ஏன்னா மிக்சியில் வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் பெண்ணிங்கன்னு சொன்னேன். நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து
கேமரா முன்னாடி வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டார். பட்டு நேச்சுரலாக நாங்கள் தனியாக இருக்கும்போது வந்து நல்லா பேசுவார், நல்லா இது பண்ணுவார். பட் வந்து நான் அவங்கக்கிட்ட ரிவாட்டி சொல்லுவேன், நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோவில் வந்து பேசுங்க. தமிழ் நல்லாவே பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க, பட் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நான் பேச மாட்டேன், ஏதாவது ஒரு வேர்ட் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நெல் வந்து காய வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் மாமியார் வந்து இந்த மாதிரி பிசைக்கிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஆகிடும். ஒயிட் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்து தண்ணியில் முக்கி போடுவாங்க. அதுதான் அந்த ப்ராசஸ் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அந்த அளவுக்கு தான் ஊற வச்சுருந்தோம் உளுந்து. இங்கே இருக்கிற உளுந்து வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன், கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். நாங்களே அது உளுந்தை வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வயலில் போட்டு தான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த அம்மியில் ஆட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அதில் ஆட்டி இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிட்டு சுத்தமாக போய் மிஷினில் ஆட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கையே ஒரு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அதை மிதந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி பிசையில் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நானும் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருந்தேன், மாமியாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே செஞ்சால் தான் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியோண்டாக ரவுண்டாக எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் எங்கள் மாமியார். ஆனால் ஒரே ஈவனாக இருக்கும். எவ்வளோ அழகாக பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். நாங்கள் வந்து புதுசாக கட்டியிருக்கோம் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு செல்ஃப் மேலே தான் வந்திருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து வெயிலும் நல்லா பட்டுட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. அதுவும் இல்லாமல் டெஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராது. அதுவே மாமியார் இருக்கிற வீட்டுக்கு மேலே அப்படின்னும் போது அங்கே வந்து ரொம்ப டெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து டெஸ்ட் வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் கோணியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கைக்கு வந்து ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி குட்டி உண்டாக வைக்கிறாங்க. இதுதான் வந்து உளுந்து வத்தல்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒடிசாவில் இது வந்து ஃபேமஸான ஒரு டிஷ். இது வந்து இல்லாமல் சத்தியமாக யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுருப்பாங்க. செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னாவே நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து இன்னொரு வாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாமியார் வந்து தண்ணி கொண்டுட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க மாமனாருக்கு. ஏன்னா நானும் வந்து பண்ணணும் இல்லையா, மாமியார் தனியாக பண்ண முடியாது. 2 கிலோ அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், இந்த கிண்ணத்தில் அப்படியே இருக்குது. பெரிய கிண்ணத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. 2 பேரும் பண்ணல அப்படின்னா முடியாது. அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் பண்ணும்போது ஹஸ்பண்டை கூப்பிட்டுருந்தேன். நான் வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணுறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து இந்த ஒரு கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க. மார்னிங் எழுந்திரிச்சு நான் சத்தியமாக குளிக்கவே இல்லை. குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இது செஞ்சோம். ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இதை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடை வந்து பாதி வந்து கட்டி முடிச்சிருந்தோம் இல்லையா, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. நான் காட்டுறேன் வீடியோவில் அப்படி சொல்லிட்டு அவர் காட்டிகிட்டு இருந்தார். நான் கண்டிப்பாக வந்து தனியாக வந்து வீடியோவில் என்னென்ன வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து மாமியாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தாங்க. மாமியார் திரிச்சிட்டு இருந்தாங்க, என்னடா பண்ணுறேன் நான் இதை வீடியோ எடுடா அப்படின்னா, ஏன் மூஞ்சி எதுக்கடா எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் திட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், மாமியார் வந்து போடுறது ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக ஒரே இதுவாக இருந்துச்சு. அதுவே நான் போடுறது பாருங்கள், ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு போடவே தெரியாது. ஏதோ அவங்க பண்ணுறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து செஞ்சுருந்தேன். அதனால தான் வந்து அவங்களுக்கும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோவிலில் வந்து காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நைட்டெல்லாம் நான் எப்போவுமே வீடியோ போட்டிருப்பேன், பட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமாக மேபி நான் உங்களுக்கு உட்காந்து அந்த வேலை செய்யும்போது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு நைட்டி நல்லா இருக்கா இல்லைன்னா எனக்கு சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரெஸ் போடணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவரும் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என்னை வந்து தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இயர் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2 வருஷமாக எனக்கு இதுதான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மே மாதத்துக்கு மேலே சென்னை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக முடிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி நான் ஆசைப்படுற மாதிரி நான் போடணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் டாப் போடணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஜீன்ஸ் எல்லாம் கிடைக்காது, வெறும் ஜெகின்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா டைப்பில் மாதிரி ஒரு டாப் வாங்கி போடணுன்னு ரொம்ப ஆசை. அதை வாங்கி போடுறேன். இல்லைன்னா நானே ஓனாக இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, அதே எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி கூட போட்டுப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கவும் செம்மையாக ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. எங்கள் 2 பேரால் முடியவே இல்லை. நானும் அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் வந்து போட்டு விடுங்க என்னால் முடியல அப்படின்னா. இது பொம்பளைங்க செய்கிற வேலை, இதாவது நாங்களாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னால் சுத்தமாக முடியலைங்க, என்னால் போடவே முடியல அப்படின்னு சொல்ல கை வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வைக்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஈவனாக வரவே மாட்டேங்குது. காலையில் இது வந்து எவ்வளோ மணிக்கு எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு எடுத்த வீடியோ, 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மழை அப்படின்றதுக்கே வாய்ப்பே கிடையாது. 2 நாளாக வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா செம்மையான வைக்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே லைன் கரண்ட் இல்லாமல் நேற்று நைட்டு ஃபுல்லாகவும் நாங்கள் தூங்க முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் ஹாப்பியாகவும் இருப்பீங்க. லேட்டாக அப்லோட் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன்னா என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும்னு நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். பட் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேங்குது. ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அவரோட வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்குதா, அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு தந்துட்டு அதிகமாக டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுது. இவங்க போனதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரே டைமில் வந்து வீடியோ வரும். இவங்க இருந்தாங்க அப்படின்னா அதிக டைம் ஃபோன் பார்க்காத, பேசணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதனாலவே பாதி வந்து இவர் இருக்கும்போது மோஸ்ட்லி நான் அதிகமாக ஃபோனை இது பண்ணி எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இது 2வது நாள் வந்து இது வந்து நல்லா காஞ்சி போச்சு பாருங்கள். வெயிலில் வந்து காய வைக்கணும். ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா ஒழுங்காக வெயில் வராமல் இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு. இது வந்து நல்ல வெயில் வந்துருச்சுன்னா வெள்ளையாக இருந்திருக்கும். பட் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் காஞ்சிரும். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 2 நாளில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடாய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடின்னு சொல்லுவாங்க, இதை வத்தல், உளுந்து வத்தல், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப காரமாக இருக்குது. காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில், நம்ம ஃப்ரீடம் ஆயில் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயிலாக இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுறோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது அதை எடுத்துடணும். அதை வந்து மிக்சியில் நம்ம ஆட்டணும். அம்மியில் ஆட்டுறதுக்கு வந்து டைம் இருக்காது. மாமியார் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். இப்போ பூண்டு விற்கிற விலைவாசியில் 4 பல் போடுறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நான் எடுத்துக்கிறேன். இதோட ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மிக்சியில் போட்டு ஆட்டினதுக்கப்புறம் இது குறைப்பாக தான் அடிக்கணும். ரொம்ப ப்ளைனாகவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப ப்ளைனாக அரைச்சா சாப்பிடும்போது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணணும். கடுகு எண்ணெய் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஊற்றி அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இதை வந்து சாப்பாடில் வந்து பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது, இப்படியே சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நான் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன், அதுவும் நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோடய லஞ்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீரை பொரியல் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.